இந்தியா சுதந்திர தேசமாக மட்டுமல்ல, தூய்மையும் வளர்ச்சியும் கொண்ட நாடாக இருக்க வேண்டும் என மகாத்மா காந்தி கனவு கண்டார். இந்திய தாய்க்கு சுதந்திரம் பெற்று தந்தவர் மகாத்மா காந்தி. வைத்திருந்து சேவை செய்வதே அன்னை இந்தியாவிற்கு நான் செய்யும் தற்போதைய கடமையாகும். வணக்கம். இன்றைக்கு புதுக்கோட்டையில் நமது ஸ்வச் பாரத் மிஷன் அதன் கீழே தமிழ்நாடு அரசின் உத்தரவின்படி என்ன பண்ணுறோம் அப்படின்னா, புதுக்கோட்டையை தூய்மையாக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்தின் கீழே நம்ம பண்ணிகிட்ருக்கோம். இப்போ முதல் கட்டமாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் மாநகரத்தில் ஆரம்பிச்சிருக்கோம். நம்மளோட மேயர் அவர்கள், ஆணையர் அவர்கள் உடன் இருக்கிறார்கள். இங்கே என்ன பண்ணுறோம் அப்படின்னோம்னா, இந்த காந்தி பூங்காவில் முதல்ல ஆரம்பித்து இது க்ளீனிங் ப்ராசஸ் ஆரம்பிக்கிறோம். இது மாதிரி ஆரம்பித்து ஒரு கிட்டத்தட்ட 17th செகண்ட் வரைக்கும் வி ஹாவ் கண்டினியூஸ் ப்ரோக்ராம்ஸ். அதோட நோக்கம் என்ன அப்படின்னா, பல ரேலிஸ் நடத்த போகிறோம், பல மாஸ் கிளீனிங் ஒர்க் பண்ண போகிறோம், ட்ரெயின்ஸ் க்ளீன் பண்ண போகிறோம், பாக்ஸ் க்ளீன் பண்ண போகிறோம், காம்படிஷன்ஸ் வைக்க போகிறோம், பெயிண்டிங் காம்படிஷன், ரேலிஸ், ஸோ மெனி திங்ஸ் எல்லாம் நிறைய ஆக்டிவிட்டீஸ் இருக்குது. இதில் ஷெட்யூல் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 12 days கிட்ட நடக்க போகுது. இதோட நோக்கம் என்ன அப்படின்னா, புதுக்கோட்டை மாவட்டத்தை வந்து ஒரு தூய்மையான மாவட்டமாக மாற்றணும் அப்படின்றத நோக்கம். த்ரூ அவுட் இந்தியா, த்ரூ அவுட் தமிழ்நாடு இது பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. பட் நம்மளோட எய்ம் என்ன அப்படின்னா, புதுக்கோட்டைன்றது ஒரு சமஸ்தானமாக இருக்குது, அதுக்கு ஒரு பெரிய பாரம்பரியமே இருக்குது. அப்படி இருக்கும்போது உள்ளே நுழையும் போது, மாநகரத்துக்குள்ளே நுழையும் பொழுது புதுக்கோட்டை வந்து க்ளீன் அண்ட் க்ரீன் அப்படி இருந்ததுன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஒரு குறிக்கோளோடு நம்ம இப்போ இயங்கிட்டு இருக்கிறோம். இதுக்கு ஆதரவு வந்து நம்மளோட கமிஷனராக இருந்தாலும் சரி, நம்மளோட இவங்களாக இருந்தாலும் சரி, மேயராக இருந்தாலும் சரி, தேவ் டேக்கன் வெரி மச் எஃபர்ட்ஸ். ஸோ கண்டிப்பாக வந்துட்டு இன்னும் ஒரு வித்தின் அ மந்த் ஸ்பேன் நீங்கள் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும் அப்படின்றத நம்புகிறேன். புதுக்கோட்டை ஆகணும்னா மெயினாக வந்து பிளாஸ்டிக் பேன் பண்ணால் தான் உங்களுக்கு ஆக்க முடியும். பிளாஸ்டிக் பேன் பண்ணது நம்ம எந்த நடவடிக்கை எடுத்து இல்லை, ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு எஸ்யூபி பேன் இருக்குது, தமிழ்நாடு பூரா இருக்குது எஸ்யூபி பேன், சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ். அந்த விழிப்புணர்வு வந்து நம்மளோட மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப குறைவாக இருக்குது. இது எடுத்துகிட்டு வரக்கூடாது அப்படின்றதும், இது நமக்கு தான் பாதிப்பு அப்படின்றதும் இல்லாமல் இருக்குது. ஸோ அதை நாங்கள் ஃபர்ஸ்ட் கலெக்டரேட்டில் பேன் பண்ணுறேன். ஸோ கலெக்டரேட்டில் எனி மீட்டிங்ஸ் தேர் ஷுட் பி நோ பிளாஸ்டிக் பாட்டில்ஸ், அந்த சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக் பாட்டில் இருக்கக்கூடாது, சிங்கிள் யூஸ் பிளாஸ்டிக்ஸ் இருக்கக்கூடாது அப்படின்னு முதல்ல பேன். சப்சிக்வெண்ட்டாக வந்து ஸ்கூல்ஸில் நிறைய விழிப்புணர்வு கொண்டு வரும் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஏன்னா நம்ம எப்போவுமே ஆரம்பிக்கணும் அப்படின்னா குழந்தைங்க தான். குழந்தைங்க மனசில் வந்தால் மட்டும்தான் அது வந்து பெருசாக இட் வில் கெட் இம்பைட். ஸோ அந்த ஒரு காரணத்துக்கு அங்கேயும் ஆரம்பிக்கும். ஸோ இது மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸும் பண்ண ஆரம்பிக்கிறோம். காந்தி பூங்கா இஷ்யூ தெரியல, கலைஞர் பூங்கா இஷ்யூ தெரியல, சோஷியல் மீடியாவில் என்ன இஷ்யூங்க? இல்லை, அதுக்கான மறுப்பறிக்கையை உங்களுக்கு வந்து ஆணையர் கொடுத்துட்டாரு. என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னா, அது கண்டிப்பாக நம்ம வந்து வி ஹாவ் டு பே, அது பே நியூஸ் தான், அது இலவசம் கிடையாது அப்படின்னு ஆணையர் வந்து மறுப்பறிக்கையே கொடுத்துருக்காரு. என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அது தெரியாமல் ஒருத்தர் வந்து இந்த மாதிரி ஒரு தப்பான தகவல் ஆர்டிஐ மூலமாக கொடுத்துட்டாரு. அவர் மேலே துறை ரீதியாக நடவடிக்கை மேற்கொண்டிருக்காங்க ஆணையர். சம்பந்தப்பட்ட அலுவலர் எம்இயா அந்த ஸ்பாட்ல இருந்திருக்காரு. மீட்டிங் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணும்போது அந்த இடத்துல இருந்திருப்பாரு. அது அவர் நாலேஜ் இல்லாமல் எப்படி வந்து நம்ம வந்து எம்இ வந்து ஆக்சுவலாக கொடுத்தது எம்இ கிடையாது, ஏஇ. ஸோ அந்த லெவலில் வந்துட்டு நடவடிக்கை எடுத்திருக்காரு, ஆணையர் எடுத்திருக்காருங்க. இதில் என்ன நடவடிக்கை? துறை வாரியான நடவடிக்கை. இப்போ மாவட்ட ஆட்சி அலுவலகத்தில் வந்து கழிப்பறை இல்லைன்னு சொல்லி இது ஒரு நாள் திங்கக்கிழமை வருவாங்க. ஆமாம், இதை வந்து நான் ஃபர்ஸ்ட் டே நான் பொறுப்பேற்ற உடனே முதல் நாளே போய் ஃபுல் கலெக்டரேட் ரவுண்ட்ஸ் போயிட்டு அங்கே இல்லைன்றது நம்ம கண்டுபிடிச்சிட்டு பிடபிள்யூடி ஃபண்ட் வாங்கியிருக்காங்க. ஃபண்ட் வந்தோடனே வி ஆர் ஸ்டார்டிங் தட் ஒர்க். அது நிறைய பண்ணிகிட்ருக்கோங்க.